நம்ம பூமி, நம்ம தமிழ், நம்ம சேனல். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள். நண்பர்களே, வாழ்க்கையில் வெற்றி அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தேவைப்படக்கூடிய ஒன்று. எல்லாருமே அந்த ஒரு சுவைக்காக தான் இயங்கிக்கிட்டு இருப்போம். எந்த ஒரு காலகட்டத்தில் மனிதனுக்கு வெற்றி வரப்போகுது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாத ரகசியம் அப்படின்னு சொல்லலாம். சில நேரங்களில் இந்த வெற்றியை அறிந்து கொள்வதற்காக நம்ம ஜாதகத்தை பார்ப்போம், நிமித்தம் பார்க்கறது, இந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம பார்ப்போம். ஆனால் சில நேரங்களில் அதுவும் பொய்த்து போகக்கூடிய நேரங்களும் இருக்கின்றன. அதை பார்த்து கவலைப்படுவோம், என்னடா இப்படி சொன்னாங்க, ஆனால் தள்ளி போகுதே, தட்டி போகுதே அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேசுவாங்க. சரி, உண்மையிலுமே வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்களை எப்படி நாம் அடையாளம் காண்கின்றோம், அல்லது இந்த உலகம் அவர்களை நமக்கு எப்படி அடையாளப்படுத்துகிறது அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமா நம்ம வெற்றி தோல்வி அப்படிங்கிறத பற்றி யோசிக்கலாம். பெரும்பாலுமான மனிதர்கள் வெற்றியை எவ்வாறு நினைத்து கொள்கிறார்கள் என்றால், அதிக அளவில் பணம் சம்பாதிப்பது, புகழை சேர்ப்பது அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தான் வெற்றி ஒளிந்திருப்பதாக அவர்கள் எண்ணிக்கொள்கிறார்கள். இந்த உலகமும் நமக்கு வெற்றியாளர்களை அப்படித்தான் அடையாளப்படுத்தி காட்டுகின்றது. உண்மையாகவே நம்ம அதில் பார்க்கணும் வெற்றியாளர்களை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பணம் புகழை மட்டும் வைத்து நாம் ஒருவரை வெற்றியாளர் என்று எடை போட்டால் அது நம்மளுடைய முட்டாள்தனம் என்றே உரக்க நம்மால் கூற முடியும். பின்ன எப்படி நம்ம சொல்ல முடியும் வெற்றியாளர் அப்படிங்கிறதன்ட்டு கேட்கலாம். இப்போ நம்ம ஒரு வெற்றியாளருக்கு எப்படி உதாரணத்தை காமிப்போம்? நல்ல செல்வாக்கு படைத்தவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. எடுத்துக்காட்டு ரிலையன்ஸோட ஓனர் ஆகட்டும், டாடா ஓனர் ஆகட்டும், இல்லை பில்கேட்ஸ், இந்த மாதிரி எல்லாம் வெற்றியாளர்கள். அல்லது நம்ம கூகுள் சிஇஓ, இந்த மாதிரி ஆட்களை வந்துட்டு நம்ம என்னன்னு சொல்லுவோம், வெற்றியாளர்கள். உண்மையாலுமே அவர்கள் துறையில் அவர்கள் வெற்றியாளர்கள் அப்படிங்கிறத மறுத்து பேச முடியாது. அப்படின்னாலும் வாழ்க்கையில் மனிதனாக அவர்கள் வெற்றியாளர்களா அப்படின்னு தீர்மானிக்க காரணியை எதை வச்சு நம்ம எடை போடணுங்கிறத முதல்ல நல்லா தெரிஞ்சுக்குங்க. அவங்க எவ்வளோ மாதம் பணம் சம்பாதிக்கிறாங்க, எவ்வளவு செலவு பண்ணுறாங்க, எவ்வளோ ஆடம்பரமாக செலவு பண்ணுறாங்க, எத்தனை பேத்துக்கு அவங்கள தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது கிடையாது. வாழ்க்கையோட உண்மையான வெற்றி அப்படிங்கிறது வாழ்க்கையில் பிறந்ததோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு அர்த்தமுள்ள வாழ்க்கையை ஒருத்தன் வாழ்கின்றான் என்றால், அவன் மரணத்திற்கு பிறகு அந்த வாழ்க்கையானது ஒரு அர்த்தத்தை பிறருக்கு கற்பிக்கிறது என்றால், அப்பொழுதுதான் அவன் வெற்றி பெற்றவனாக ஆகின்றான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. ரொம்ப பொறுமையாக நம்ம சொல்லணும் அப்படின்னா, ஒருத்தன் வெற்றி பெற்றானா அல்லது தோல்வியுற்றானா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா, அவன் வாழும் போது அவன் பக்கத்தில் நீங்கள் போகக்கூடாது. அதுக்கு பதிலாக அவனோட மரணம் நடக்குது அப்படிங்கும் போது அந்த இடத்துக்கு போனீங்க அப்படின்னா தான் அந்த மனிதன் உண்மையில் வெற்றி பெற்றவனா அல்லது தோல்வி அடைந்தவனா அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப யதார்த்தமாகவே தெரியும். சுற்றி நின்று அலுவலகங்களில் எத்தனை பேர் உண்மையாக அழுகிறாங்க அப்படிங்கிறதும், எத்தனை பேர் போலியாக அழுகிறாங்க அப்படிங்கிறதும் பார்த்தாலே தெரிஞ்சிடும். உண்மையிலுமே ஒரு ஊரோ ஒரு நாடோ அல்லது இந்த உலகமே கதறி அழுகிறது என்றான் அவன் ஒப்பற்ற தலைவனாக இருந்திருக்கின்றான் என்று அர்த்தம். அவன் இல்லாமல் நாம் இனி என்ன செய்ய போகின்றோம் என்று உணர்ந்து அழுகிறார்கள் என்று அர்த்தம். அப்பொழுதுதான் அந்த வெற்றிக்கு ஒரு அர்த்தம் கிடைக்கின்றது, அந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கற்பிக்கப்படுகிறது. அப்படி அல்லாமல் இவன் போய்விட்டானே, இவனால் நமக்கு கிடைக்கக்கூடிய லாபம் போய்விட்டதே, இவனால் இது கிடைக்க வேண்டியது இருந்தது, இவன் என்கிட்ட 10 லட்ச ரூபா கடன் வாங்கியிருந்தான் அழுகிறாங்கல்ல, அது வாழ்க்கையோட அர்த்தம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒரு தலைவனாக பலரை வழிநடத்திய ஒருவன் தவறும் போது அந்த வழிநடத்தப்பட்டவர்கள் பாதிப்புக்குள்ளாகி அழுகிறார்கள், பார்த்தீங்களா? அதுதான் அந்த வெற்றியோட அடையாளம் அப்படிங்கிறது. இனிமேல் அவர் இல்லாமல் நாங்கள் அடுத்து வாழ்க்கையை எப்படி செலுத்துவோம் அப்படின்னு துடிக்கிறாங்க பாருங்க, அதுதான் அந்த வெற்றி. அனைவரையும் ஒருங்கிணைத்து சென்று கொண்டிருந்த ஒருவர் இந்த உலகத்திலிருந்து வெளி சென்று விட்டார் அப்படிங்கும் போது தான் அந்த அழுகையானது அங்கு வருகிறது. அதே சமயத்தில் கோடி கோடியாக பணம் வச்சிருக்கேன், பொட்டி பொட்டியாக பணம் வச்சிருக்கேன், எல்லாத்துக்கும் என்ன தெரியும் நான் பணக்காரன், அதை நீ தான் அப்படி நினச்சிக்கிற, உன்னை எல்லாத்துக்கும் தெரியும் தான். ஆனால் அவங்களோட பார்வை உன் மீது எப்படி இருக்கின்றது அப்படிங்கிறதான ரொம்ப முக்கியம். கோடி ரூபாய் பணம் இருக்கும்போது உன்னை பார்க்கும்போது ஐயா வணக்கம்னு சொல்லிட்டு அந்த சைடு திரும்பிட்டு அவன் கிடக்கிறான் கஞ்சப்பைய, எச்ச கையில் ஈ காக்கா கூட ஓட்ட மாட்டான்டா அப்படின்னு சொல்கிறதுலையா நம்மளோட வெற்றி இருக்குது? கிடையவே கிடையாது. வாழ முடியாத நபர்களுக்கும் வாழ முடியாத உயிரினங்களுக்கும் வாழ்வு கொடுக்கின்ற அல்லது வாழ கற்றுக் கொடுக்கின்ற ஒரு மனிதன் தான் உண்மையிலுமே வெற்றியாளனாக திகழ முடியும் அப்படிங்கிறத நல்லா நினச்சிக்கோங்க. நம்ம வெற்றி பெறணும் அப்படின்னா மனிதத்தன்மையில் வெற்றி பெறணும், இந்த மானுடத்தை வாழ வைக்கிறதுல வெற்றி பெறணும், இயற்கையை காக்கிறதுல உங்களோட ஆர்வத்தை காமிக்கிறதுல வெற்றி பெறணும், இந்த உலகமே சுபிக்ஷமாக இருக்கணும்னு நினைக்கிறதுல நீங்கள் வெற்றி பெறணுமே தவிர கோடி கோடியாக பணத்தை சேர்த்து வச்சுக்கிட்டு அது யாருக்கும் உதவாமல் போகும்
போகணும், எனக்கு பேரும் புகழும் இந்த பணத்தின் மூலியமாக கிடைக்கணும், அந்த ஆடம்பரம் எனக்கு தேவை, அந்த அகங்காரம் எனக்கு தேவை, அதன் மூலமாக கிடைக்கின்ற வெற்றி அப்படிங்கிறது எனக்கு தேவைன்னு நினச்சிங்கன்னா அந்த வெற்றியானது உங்கள் மரணத்திற்கு முதல் நாள் வரையிலும் தான் உங்களோட இருக்கும். நீங்கள் மரணம் அடைந்த அந்த நிமிடத்திலிருந்து அந்த வெற்றியானது உங்களுக்கானதாக இருக்காது. ஆனால் பிறருக்காகவே ஒருத்தன் வாழ்ந்தான், பிறரை வழிநடத்தி ஒருத்தன் வாழ்ந்தான், அவனிடம் பணமே இல்லை என்றாலும் அவன் இறக்கும் வரையிலும் அவன் பிரபலமாக இல்லாவிட்டாலும் இறந்த அந்த நொடியிலிருந்து உலகத்திற்கே தெரியக்கூடிய, உலகத்திற்கே வழிகாட்டியாக இருந்த ஒருத்தன் இறந்து விட்டான் என்கின்ற பெயரும் புகழும் அந்த வெற்றியும் அவனை வந்து அடையும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அப்போ நம்ம எப்படி வாழணும் அப்படின்னா, மற்றவங்களுக்கு வழிகாட்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், மற்றவர்களுக்கு உதவி செய்பவர்களாக இருக்க வேண்டும், மற்றவர்களுக்கு துன்பம் நினைக்காதவர்களாக இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் சக ஜீவராசிகளை மதித்து அந்த ஜீவராசிகளுக்கான மரியாதையும் கொடுக்கவராக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்குங்க. அப்போ உண்மையான வெற்றிங்கிறது எங்கே இருக்குன்னா, பேரும் புகழும் பணத்தில் இல்லை, நீங்கள் வாழ்ந்த பின்பு விட்டு செல்லும் சுவடில் அன்பு அதிகமாக இருக்கிறது என்றால் அதுதான் உங்களுடைய உண்மையான வெற்றி அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் செயல்பட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையானது ரொம்பவே இனிமையாக இருக்கும், வாழ்ந்த பின்பு அது ஒரு சுவடாக இருக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம இந்த இடத்துல சொல்லிக்க விரும்புகிறோம். இந்த பதிவை பற்றின உங்கள் கருத்துக்களை நீங்கள் கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். உண்மையாலுமே வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை கண்டிப்பாக ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நம்ம தமிழ் நம்ம சேனல். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.